கெனோலாஸ் கிச்சனில் இன்றைக்கி பருப்பு கீரை கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பருப்பு கீரை இஸ் அ நேட்டிவ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் மாத்திரம்தான் இது கிடைக்கும். ரொம்ப அருமையான கீரை இது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி தான் இந்த கீரையை நாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல காம்புங்களை கூட நம்ம சேர்த்துக்கலாம், டெண்டராக இருக்கும். ஸோ காம்புலேயும் நிறைய சத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா இதை 3 வாட்டி கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி இது. ரொம்ப நியூட்ரிஷியஸ் வேல்யூ கொண்டது. துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நிறையா இந்த ரெசிபிக்கு சேர்க்கக்கூடாது. 4-5 பல் பூண்டு தோலோடையே தான் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வழக்கம் போல் எப்படி பருப்பை வேக வச்சு எடுப்பீங்களோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வச்சு எடுத்தால் கூட போதும், கீரை நல்லா வெந்துடும். ஸோ இப்போ நான் மூடி போட்டு விசில் போட்டு 3 to 4 விசில்ஸ் வச்சு நான் எடுக்க போகிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த கேஸை ஸ்லோவாக நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி திறக்கும்போது உங்கள் பக்கமாக நீங்கள் தூக்காமல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த கீரை கடையறதுக்கு நம்ம கீரை சட்டின்னு இருக்குது, இல்லைன்னா ஏதாவது ஒரு மண் சட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் பருப்பு கீரை கொஞ்சம் திக்கு இலையாக இருக்கும். அதனால் கீரையை முதல்ல தனியாக எடுத்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பருப்பையும் சேர்த்து கடைஞ்சிக்கலாம். இல்லைன்னா கீரை சரியாக மசியாது. ஸோ அதனால் கீரையை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கீரையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அதை நல்லா மத்து வச்சு நைஸாக கடைஞ்சிடலாம். இப்போ கடைஞ்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போது பருப்பை நம்ம இதோடு சேர்த்துக்கணும். அந்த தண்ணி இல்லாமல் பருப்பை மாத்திரம் சேர்த்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது, ரத்தத்தை சுத்திகரிக்கும். கர்ப்பிணி பெண்கள் நிறைய சாப்பிடணும். எல்லா கீரை வெரைட்டியும் சாப்பிட்ணும். அதில் இந்த பருப்பு கீரை அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைக்கு நல்ல சத்து சேரும். இப்போ பருப்பையும் சேர்த்து கடைஞ்சிட்டேன் நான். ஸோ இருக்கிற தண்ணியை நம்ம அதோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க அந்த கீரை ப்ரிப்பரேஷன். நல்லா கலந்து விட்டுட்டு தாளித்து எடுத்துட்டோன்னா கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த கீரையை தாளிக்கிறதுக்கு நெய்யிலே தாளிக்க போகிறேன். யூஸ்வலாக ஆர்டினரி ஆயிலில் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நெய் சேர்த்து சாப்பிடுவோம். அதை விட இந்த மாதிரி நெய்யிலே தாளிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, கீரை ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், அப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயம். இப்போ தாளித்து அதை கீரையில் நம்ம கொட்டிடலாம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீரை சூடாக இருக்கும்போது உப்பு சேர்க்கக்கூடாது. நல்லா ஆற விட்டுருங்க. சாப்பாடு பரிமாறும்போது அப்போ நீங்கள் உப்பு சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். சுவையான பருப்பு கீரை கடையல் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.